கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியே வராம இருந்த தாவேகா தலைவர் இப்ப கட்சி பணிகளை மேற்கொண்டுட்டு வராரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்துக்கு அழைச்சி வந்து பேசினாரு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பண்றதா அந்த மக்களுக்கு உறுதி சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் தாவேகா சார்பா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை குறிப்பிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருக்காரு. அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லி தாவேகா மீது அவதூறுகளை பரப்புறாரு முதல்வர் ஸ்டாலின். அவருக்கு நாகரிகமா பதிலடி கொடுக்கணும்னு தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்காரு. அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தலைவருக்கும் கொடுக்காத கண்டிஷன்ஸை எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. பஸ்ஸுக்குள்ள இருக்கணும், வெளியே வரக்கூடாது, கை ஆட்டக்கூடாதுன்னு பல கண்டிஷன்ஸை எங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது. பெருந்தன்மையை வெறும் பெயரளவுல மட்டும் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துல தாவேகாவுக்கு எதிராக நீங்க பேசின அவதூறுகளை தமிழ்நாட்டு மக்கள் உணராமலையா இருப்பாங்க அப்படின்ற கேள்வியும் முன் வச்சு முதல்வர் மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டு இந்த பொதுக்குழு கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் மனம் திறந்து பேசியிருக்காரு.